கிளாட் டெஸ்ட்டை அனாலிசிஸ் பண்ணுறது. நம்ம பால்சோஸோட பேரண்ட்ஸ் மீட்டில் ஒரு பேரண்ட் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, என் பையன் நீங்கள் சொல்கிறது எல்லாமே செய்கிறான் ஆனால் மார்க் கூடவே மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு நம்ம டேரக்டர் சொன்ன பதில் என்னன்றது கேளுங்க. என்னோட பொண்ணுக்கு மார்க் குறைஞ்சிட்டே வருது, இன்னும் 4 வாரம் தான் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெகுலரா டெஸ்ட் எடுக்கிறாங்க. செகண்ட், ரெகுலரா எடுக்கிற டெஸ்ட்டுக்கு அனாலிசிஸ் பண்றாங்க. மூணாவது, அந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி அடுத்து எப்படி படிக்கணும்னு ப்ரிப்பேர் பண்றாங்க. இது மூணுமே ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணி வர்ற ரிசல்ட்டை வச்சு அடுத்தவங்க ஸ்டடி பிளான் போகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாதவங்க ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, ஐயையோ சொல்லி வருத்தப்படுவாங்க, திருப்பி இன்னொரு டெஸ்ட் எடுப்பாங்க, திருப்பி அது ஐயையோ பாட்டு, திருப்பி இன்னொரு டெஸ்ட் எடுப்பாங்க, திருப்பி ஐயையோ பாட்டு. நடுவில் இருக்க வேண்டிய ஸ்கிரிப்டை மறந்துடுவாங்க. நடுவில் ஐஏக்கு போல இன்னொரு ஸ்கிரிப்ட் இருக்கு, என்னது? அனாலிசிஸ் பண்ணணும், அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ஸ்டடி பிளான் வைக்கணும். இதுக்கு உதவி பண்றது எங்க டீம் இருக்கு. நிறைய பேர் அனாலிசிஸ் கொண்டு வந்து எப்படி ஸ்டடி பிளான் போகணும்னு பாக்குறாங்க. நிறைய மாணவர்கள் சும்மா ஆன்லைன்ல மாக் டெஸ்ட் எடுத்துட்டே இருப்பாங்க, ஸ்கோர் கூடவே செய்யாது. இந்த கோடாரியும் 2 மனிதர்களும் அப்படின்ற கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 2 மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க 2 பேர் கையிலுமே கோடாரி இருக்கும், அதை வச்சு மரத்தை வெட்டிட்டே இருப்பாங்க. நாள் ஆக ஆக முதல் மனிதருக்கு மரம் வெட்டுறதுக்குள்ளே அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சிட்டே இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆகிறவருக்கு எப்படி எஃபிஷியன்சி குடிச்சதுன்னா, அவரோட கோடாரி இருக்குல்ல அந்த ஆக்ஸ், அதை ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கிளாட்டில் உங்களோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறது, உங்கள் கோடாரியை நீங்கள் சீர்திருத்துறது அப்படின்றது வேற என்னமும் இல்லை, ஷார்பனிங் த ஆக்ஸ். அதாவது டெஸ்ட்டை அனாலிசிஸ் பண்ணுறது. டெஸ்ட் அனாலிசிஸ்னா என்ன? அந்த டெஸ்ட்டில் என்ன தப்பு விட்டேன், என்ன நல்லா பண்ணேன், அந்த தப்பு விட்டதுன்றது லாஸ்ட் டைமே நான் பண்ணியிருந்தேன்னா என்ன மாதிரி சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தேன், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம ஸ்டடி பிளான்ன்றதை போடணும். அப்போ உங்களோட ஸ்டடி பிளான் ஒரு டெஸ்ட் முடிஞ்சு அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மாறும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட்டை ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்றதுக்கான கைடன்ஸ் அப்படின்றது இருக்காது. உங்க மாணவரை கண்டிப்பா டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி எக்ஸ்பர்ட் கிட்ட கைடன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிற சொல்லுங்க. உங்கள சில பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்கான கைடன்ஸ் அப்படின்றது இருக்கும், அது சில பேர் வீட்லயே கூட எடுத்துக்கிற முடியும். இல்ல நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் என்கிட்ட அவைலபிளா இல்ல, பட் நான் எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் எடுத்துக்கிற விரும்புறேன் அப்படின்னா, NLU மாதிரியான டாப் காலேஜஸை கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க கிராக் கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நம்ம பால்சோ சக்சஸ் அகாடமிலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாகவே இருக்கும். நம்ம பால்சோ சக்சஸ் அகாடமியில் கடந்த 18+ வருஷங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1-to-1 கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்றது நம்ம ரெகுலராகவே வழங்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஹெல்ப் நீடட் டு கிராக் கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.